போகுதடி என்னோட ஊசுரு ஊசுரு வெத்தல போலாடுதடி என்னோட மனசு. Manu ada tu lah. Ayo siap ni tu lah. Ayo, siap ni tu lah. Ini apa lagi punya? பெருசு என்ன மாமா துண்டு போட்டு கட்டிக்கலாம்டா. போட்டதெல்லாம் உள்ள போகுது. கடவுமா ட்ரீம் யோகா வண்டி டேங்க் கவரா பொருள் இல்லை. தானே பொருள் காலையில போறான். எப்படி எடுப்பு ஏன் அலட்டிக்குது அங்க போட் போகல. என்ன ஊர் இது? கோணாங்குப்பமா? அரியாங்குப்பம். கோணாங்குப்பம் படகு குழுமத்துல இருந்து அரியாங்குப்பம். அரியாங்குப்பம் ஆமா. ஓகே ஓகே 3 கல்லு ஆச்சு. போலாம். ஏய் வேகமா போகுது. Gracias.
யார் பேரா? என் பேரா? மோகன்ராஜ். ஆனந்தராஜ். அங்க அடி இருக்க பம்புல. அம்மா நான் அங்க நான் என்ன பண்றது? வேற உண்டா? ஓ மட்டிக்கலையா? அதுதான் தண்ணி சுட வைக்கிறோம். அதை போட்டு நல்லா ஒரு நல்லா எங்கே சாப்பிடுங்க? வீட்டில் சாப்பிடுங்களா? காட்டு மலை போய் நோண்டு சொன்னா ஈர மலை போய் நோண்டு காட்டு மலை போய் தோண்ட என்ன பண்றீங்க? அண்ணாக்கு காய் வச்சுருக்கிறா. வெங்காயம் கொத்தமல்லி தக்காளி இப்போ நான் கருவேப்பிலை அரைச்சிருக்கிறா. கருவேப்பிலை உருவுறியா? கருவேப்பிலை போதும்பா, கருவேப்பிலை அவ்வளோக்கு வேணாமே. போதும் இங்கே பாருங்கள். இது எப்படி ஆயிடுச்சுன்னா வேச்சிது நல்லா இதேமாரி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி எடுத்துகிட்டு இந்த பூ மாரி இருக்கிறத இதை மட்டும் கிள்ளிட்டு இதை வந்து கீழே போட்டுருணும். இதை மட்டும்தான் நம்ம செஞ்சு சாப்பிடணும். அனைவரும் சமைக்க போலாம் வாங்க. ஓகே. நல்லா எரியுது. வாழ வையா. எண்ணெய் ஊற்ற முஸ்தியா. என்ன பண்ணா? எண்ணெய் ஊற்றியா? இரு வாழை காயிட்டோம். எங்களுக்கு செய்ய தெரியாது, இன்னைக்கு நீ தான் சொல்லி தர. என்ன புரியுதா? ஓகே. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டு விட்டோம். இப்போ பெருசாக தண்ணீர் போட வேண்டும். பச்சை மிளகாய் போட்டு வதக்க வேண்டும். அடுத்து பச்சை மிளகாய். ஒரு வீடியோ கூட நம்ம பகலில் வெங்காயம் நல்லா வதங்க உப்பு போடணும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்க வேண்டும். மட்டி கல்லுக்கு உப்பே போட தேவையில்ல, வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் இப்போ உப்பு போட்டுக்கணும். ஏன்? அதாவது அதே உப்பு தண்ணி உடையது, உப்பு தண்ணியில் தானே இருக்குது. கடலில் பிடிச்சிடுறதுனால. ஆமாம், கடல் நீர் உப்பு, அதனால் அதுவும் உப்பு, அதனால் உப்பு போட தேவை. அடுத்தது தக்காளியை போடணும். குண்டான மட்டும்லாம் எடுக்க மாட்டேன். கேட்டால் போயிட்டு அது என்ன அதிகமாக நம்ம வச்சு பக்கத்தில் வச்சு அள்ளி அள்ளி போட்டுக்கலாம். கையில் கிரிக்கெட் வச்சுக்கணும், அள்ளி அள்ளி போடுங்க. போடு இல்லை அப்படி நினச்சிருக்கிறான். அடுத்தது மட்டிக்கல். ஏன்னா சாக்கில் வச்சுக்கல, நம்ம வச்சு பக்கத்தில் வச்சு அள்ளி அள்ளி போட்டுக்கலாம். கையில்
வாழை இலை எப்படி சொன்னால் வேலை முடிஞ்சு போயிடுச்சு. எத்தனை நாட்டு உரமாக செய்கிறோங்க, அதனால இயற்கையான பொருள் வாழை இலை அப்படி என்ன சொல்கிறாமல் போடாமல் அதை சொல்லிக்கினே தான் வந்து அதுக்குள்ளே அதுக்கு என்ன சொல்லாத அதே போட்டு நவீன எடுப்பா. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். கரம் மசாலா. கரம் மசாலா யார் பாதிச்சிருக்கு? நவீன் குமார். அரியங்குத்து நவீன். மட்டன் மசாலா. தேவைக்கேற்ப தண்ணி. போதும் போதும். இவன் தோசை சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக நல்ல மாறிக்கிட்டான். பத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு பத்தல கொஞ்சம் உப்பு போடுறோம். வாழை கையில் இருக்குது, அது மூடணும். மூடுங்க. நாங்கள் இலையை போட்டு போடுறோம், தட்டை போட்டு மூடி பண்ணால் வேக வைங்க. ஒன்று போட்டுறோம். போட்டு சொன்ன அப்புறம் தண்ணி அம்மா தண்டை வச்சான் பாரா, ஒரு தண்ணி கிடையாரா. நான் என்னமோ கணக்கு பண்ணுறது, தோசைக்கு தொட்டுக்கலாம், அதுக்கு தொட்டலாம், இன்னும் கூட தண்ணி வச்சுக்கலாம் பிறகு. ஏய் யாருக்கு துணி லைட்டாக பெப்பர் கொட்டிங்க, ஏன்னா அதை கவிச்சி வாட தெரியாத இருக்கிறதுக்கு பெப்பர் கொட்டிக்கணும். நல்லா வாசனையாகவும் இருக்கும் பெப்பர் கொட்டினா. தண்ணி நிறையா ஊற்றணும். தண்ணி நல்லா இழுத்து வச்சு புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். வர சொல்லுங்க. அந்த அப்படி ஹலோ என்னப்பா? அப்படியே கிண்டி விடு, கிண்டி விடு, அப்படியே கிண்டி விடு. வீட்டில் வந்து ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்க, லேட் ஆகி போச்சு. இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஓகே. நிறைய இது கவிச்சு மஞ்சள் காமல் சரியா வர மட்டிகளி ரெடி. சாப்பிடு சாப்பிடு. 8 மணிக்கு போயிட்டு 4:30 பொறுமையாக சாப்பிடணும். முட முடியல.
அதுக்கப்புறம் 11 to காலை 8 மணி. சப்பாத்தி ஒன்று வச்சு நல்லா அமுக்கு வாயில் வச்சுக்க. டைம்லாம் மாற்றிட்டாங்களாப்பா? சூப்பராக இருக்குது. கடலில் பிடிச்ச மட்டிக்கல் கறி நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது இந்த சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றோம், நல்லா இருக்குது. தோசைக்கு சாப்பிட்டு பார்க்குறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்பாத்தியோட தோசைக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. நடுவில் இருப்பான். அதாவது குழும்புக்காரன் ரொம்ப சாப்பாடாதீங்க, குளிர்ச்சியான பொருள் இது. இந்த சூட்டு உடம்புக்காரன் நல்லா சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, இது மருத்துவ குணம் உடையது. இது மஞ்சள் காமாலைக்கு ரொம்பவும் நல்லது. இதுவும் அதாவது ரொம்ப குழந்தைகள்லாம் ரொம்ப கொடுக்காதீங்க, இது ரொம்ப இழுக்கும். இது நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு செய்கிறோம் நாங்கள், நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்கில் கிளிக் பண்ணுறேங்க.